Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Class 12 Maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.6 பார்க்க போறோம். Integrate the functions. Question number 15. X squared plus 1 into log x. Okay. First step என்ன பண்றோம்? Let I which is equal to integral x squared plus 1 log x dx னு எழுதிக்கிறோம். சரியா? அதாவது with respect to x கொடுத்திருக்க integrand நம்ம என்ன பண்ண போறோம்? integrate பண்ண போறோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், செகண்ட் இருக்கிறது என்னது லாகரிதமிக் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறதை சிம்பிள் ஆக்கிறதுக்காக ஏதாவது சப்ஸ்டியூஷன் போட முடியுமா அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ இதில் சப்ஸ்டியூஷன் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். சரியா? அது எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லாக் எக்ஸை யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் ரிமைனிங் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ டிஎக்ஸை நான் வந்து டிவி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து எப்படி யூவை சூஸ் பண்ணுறது எப்படி டிவியை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. லைட் அக்ரானிம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் யூவை தான் சூஸ் பண்ணணும். யூவை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் சூஸ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் ஃபுல்லாக அதாவது இந்த இன்டகிரல் டிஎக்ஸ்லாம் போடுறதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் யூவை சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது எல்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன். இப்போ இதில் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்கா இருக்கு இல்லையா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் யூ அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு யூ அப்படின்னு சூஸ் பண்ணணும். இஃப் சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் இருந்துச்சுன்னா யூ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் லாகரிதமிக்கும் இல்லை இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கும் இல்லைனா நெக்ஸ்ட்டு ஏன்னா என்னது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும் யூன்னு சூஸ் பண்ணணும். இப்போ இவங்க 3 பேருமே இல்லைனா தான் என்ன பண்ணணும் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை நீங்கள் யூ அப்படின்னு சூஸ் பண்ணணும். சரியா? இவங்க 4 பேருமே இல்லைனா கடைசியாக தான் என்ன பண்ணணும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை நீங்கள் யூ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். சரியா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் யூவை தான் சூஸ் பண்ணணும். இந்த ஆர்டரில் சூஸ் பண்ணணும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டிவி ஆகிடும். சரியா? இப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம் லாக் எக்ஸை யூன்னு எடுத்தோம் இந்த ஆர்டரில். ஸோ லாகரிதமிக் ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் யூன்னு சூஸ் பண்ணணும். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிட்டோம் டிவி அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சரியா? கிளியராக புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், யூ விச் இஸ் ஈக்குவல் டு என்னது log x அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம். dv which is equal to x squared plus 1 into dxன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், u அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வரும் du by dxன்னு வந்துடும். சரியா? which is equal to இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். you know that d by dx of log x என்ன வரும் which is equal to 1 by x. கரெக்டாப்பா? இப்போ இங்கே என்ன வந்துடும் நமக்கு 1 by xன்னு வந்துடும். இதிலிருந்து du தான் எனக்கு வேணும். அப்போ இந்த dx இங்கே பையில் இருக்குது, இந்த சைடில் போனால் இன்டூவில் போய்டும், மேலே போயிடும். அதாவது 1 into dx dxன்னு போய்டும், by xன்னு வந்துடும். சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். ரெண்டு சைடுமே இன்டகிரேட் பண்ணுவோம். இப்போ இன்டகிரல் dv which is equal to integral x squared plus 1 into dx அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ சொல்லுங்கள் ஃபார்முலாவை. அதாவது இன்டகிரல் dx which is equal to என்னது x plus c. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் இல்லை எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. அதாவது நம்ம பிரித்து கூட எழுதிக்கலாம். இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர்டு டிஎக்ஸு ப்ளஸ் இன்டகிரல் டிஎக்ஸு என்ன பண்ணியிருக்குன்னு புரியுதா? இதில் வந்து 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்டு 1. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இன்டகிரலும் டிஎக்ஸும் சொந்தம். ஸோ என்ன பண்ணேன்னா பிரித்து எழுதிக்கிறேன். இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் 1 into dx. 1 into dx dx தான். ஓகேவா? புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், இது எந்த ஃபார்மில் இருக்குது இன்டகிரல் எக்ஸ் பவர் n dx அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம் எக்ஸ் பவர் n + 1 by n + 1 + c அப்படின்னு எழுதுவோம். சரியா? அதே மாதிரி இது ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், இப்போ இன்டகிரல் டிவியை நான் இன்டகிரேட் பண்ணி நான் வந்துடும் எனக்கு வீணு கிடச்சிரும். விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது வந்து பவரில் 2 இருக்குது. 2 தான் என்னது எனக்கு n. அப்போது x பவர் 2 + 1 3 by 2 + 1 3ன்னு வந்துடும். சரியா? அதேமாதிரி இங்கே என்ன ஆகிடும் இன்டகிரல் dx x ஆகிடும் ப்ளஸ் c வந்து
நம்ம கடைசியாக ஃபுல்லாக இந்த இன்டகிரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ளஸ் சி போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கள். யூஸிங் தி இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா. என்னது? இன்டகிரல் u dv which is equal to uv minus integral v du. ஓகேவா? இப்போ சொல்லுங்க. I which is equal to integral x squared plus 1 into log x dx. ஓகேவா? which is equal to uv. u என்னது? log x into v. v என்னது? நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் 2 டேர்ம் இருக்கனால ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. x cube by 3 plus x. ஓகேவா? மைனஸ் இன்டகிரல் x cube by 3 plus x into du. du வந்து dx by x. ஓகேவா? ஜஸ்ட்டு கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? which is equal to இந்த x cube by 3 plus x முன்னாடி எழுதிக்கலாம் into log x எழுதிக்கலாம். சரியா? மைனஸ் இங்கே பாருங்கள், இதில் என்ன பண்ணலாம்? இதில் 2 டேர்ம் இருக்கு இல்லையா? அந்த 2 டேர்முக்குமே இந்த dx by xும் சொந்தம், இன்டகிரலும் சொந்தம் இல்லையா? என்ன பண்ணிக்கிறோம்? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைனா தப்பாயிரும். சரியா? இன்டகிரல் x cube by 3 ஓகேவா into dx by 3 dx by x. நான் இன்னும் இந்த மைனஸை உள்ளே அனுப்பலை. ஸோ இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுக்கோங்க. இன்டகிரல் x into dx by x. புரியுதாப்பா என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு? இந்த இன்டகிரலும் dx by xும் இதில் இருக்க 2 டேர்ம்ஸ்க்கும் சொந்தம். ஸோ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். மைனஸ் வெளியிலே தான் இருக்குது. மைனஸ் இன்னும் உள்ளே போல். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதியிருக்கேன். இது வரையும் கிளியராக புரியுதா? இதுதான் நம்மளுடைய I. ஓகேவா? ஓகே, இப்போ இதில் பாருங்கள். இதில் ஒரு x கேன்சல் ஆகிடும். இது வந்து க்யூப் இருக்குது. இப்போ க்யூப்பில் ஒரு x போயிட்டுனா என்ன இருக்கும்? நமக்கு x ஸ்கொயர் இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் ஒரு x இதில் ஒரு x கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுங்க. which is equal to, அதாவது I which is equal to x cube by 3 plus x into log x. ஓகேவா? மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? இன்டகிரல். இதில் வந்து நீங்கள் பாருங்களேன், 1/3 வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ அந்த 1/3 தூக்கி வெளியில் போட்டுடலாம். இன்டகிரலுக்கு வெளியில் போட்டுடலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னா x ஸ்கொயர் dxன்னு இருக்குது. கரெக்டாக? எதையும் மிஸ் பண்ணாமல் எழுதிட்டோமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் இன்டகிரல் dx. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள். which is equal to x cube by 3 plus x into log x. இப்போ இந்த மைனஸ் உள்ளே வந்துச்சுன்னா என்ன வரும்? மைனஸ் 1/3 இன்டகிரல் x ஸ்கொயர் dxன்னு வந்துடும். இந்த மைனஸ் இங்கே வரும்போது மைனஸ் இன்டகிரல் dx அப்படின்னு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? x cube by 3 plus x into log x. இங்கே பாருங்கள், இது என்ன ஃபார்முலா? x பவர் n. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா? இன்டகிரல் x பவர் n dx ஃபார்முலா என்னது? என்ன சொல்லுங்கள்? x பவர் n plus 1 by n plus 1. ஸோ 2 plus 1 by 2 plus 1. 2 plus 1 என்னது? 3. அப்போ x cube by 3ன்னு கிடச்சிரும். மைனஸ் இன்டகிரல் dx x தான். சரியா? கடைசி என்ன பண்ண போகிறோம்? இன்டகிரேஷன் முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ இன்டகிரேஷன் கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணிப்போம் சின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இதில் என்ன பண்ணலாம்? which is equal to x cube by 3 plus x into log x minus x cube by 3 into 3 என்ன வரும்? 9 வந்துடும். மைனஸ் x plus c. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய I. ஓகேவா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?